ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பச்சரிசியின் மகத்துவம் குறித்து 7 தலைமுறையின் பாவங்களை போக்க வல்லது பச்சரிசி என்றும் காஞ்சி மகான் அறிவுறுத்தியுள்ளார். தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நம்மை மீறியும் ஏதேனும் பாவச் செயல்களை செய்து விடுகின்றோம். எவர் மனதை காயப்படுத்தி நோகடித்து விடுகிறோம். நாம் இன்றைய பிறப்பு என்பதே கர்மா எனப்படுகிறது. இந்த பிறப்பு எடுத்த காரணமே முந்தைய பிறவியில் செய்த வினைகளை தீர்ப்பதற்குத்தான் என்கிறது சாஸ்திரம். ஒருவரின் பிறப்பில் 7 தலைமுறை பாவமும் சேர்ந்திருக்கும் என்றும் அறிவுறுத்துகிறது. இத்தனை பாவங்களில் இருந்து விடுபட காஞ்சி மகாபெரியவா அருளியுள்ள மிக மிக எளிமையான ஒருவர் 7 தலைமுறைக்கு முன் செய்த பாவங்களும் இந்த தலைமுறையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் என சகலம் தீர்வதற்கு ஒரு வழி சொல்கின்றார். சனிக்கிழமை என்று பச்சரிசியை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். அதனை நன்கு பொடியாக்கி கொள்ளுங்கள். அதனை கையில் வைத்துக்கொண்டு சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். மனதார வேண்டிக் கொண்ட பிறகு அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்கள். மரத்தடி விநாயகர், தெருமுனை விநாயகர் தரிசித்து பிரார்த்தனை செய்யுங்கள். 3 முறை வலம் வந்து விநாயகரை சுற்றிலும் பச்சரிசியை தூவி விடுங்கள். அந்த பொடியை நோக்கி எறும்புகள் வரும். வரிசையாக வந்த எறும்புகள் அதனை எடுத்து செல்லும். நீங்கள் போடுகின்ற பச்சரிசி பொடியை எறும்புகள் தூக்கிச் சென்றாலே உங்களுடைய பாவங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களும் நீங்கிவிடுகின்றன. அது மட்டுமா, அப்படி தூக்கிச் சென்ற பச்சரிசி பொடியை எறும்புகள் முழுவதுமாக சாப்பிட்டு தீர்த்து விடாது. மழை காலத்திற்கு உணவு வேண்டுமே என்று அதன் புற்றுக்குள் சேமித்து வைத்துக் கொள்ளும். அப்படி பச்சரிசி பொடி கெடாமல் இருக்குமா என்று கேள்வி எழலாம். எறும்பின் எச்சல் பட்டதுமே அரிசி மாவு கெடும் தன்மையை இழந்து விடுகிறது. அந்த மாவு அல்லது பொடி 2.25 வருடங்கள் கெடாமல் இருக்கும். அப்படி எறும்புகள் எடுத்து வந்த பொடியை 30 முக்கோடி தேவர்களும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். 2.5 ஆண்டு ஒரு முறை கிரகநிலை மாறும்போது அரிசி பொடியின் குணமும் மாறிவிடும். அதனால் தான் எறும்புக்கு அடிக்கடி பச்சரிசி பொடி இட வேண்டும் என்கிறது சாஸ்திரம். ஒவ்வொரு எறும்பு நாம் இடுகின்ற ஒவ்வொரு துளி பச்சரிசி பொடியை சாப்பிட்டால் அது 100 அந்தணர்களுக்கு உணவிட்டதற்கு சமம். மேலும் சனி பகவானின் தொல்லையில் இருந்தும் விடுபடலாம். 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி முதலான சனி தோஷமும் பெரிய தாக்கத்தையோ கேடு பலனையோ உண்டாக்காது. அதனால்தான் அரிசி மாவில் கோலமிடுவது வழக்கமாகவே இருக்கிறது. அந்த அரிசி மாவு எறும்புக்கும் பூச்சிகளுக்கும் உணவாகின்றன என்று காஞ்சி மகாபெரியவா அறிவுறுத்தியுள்ளார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய